ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும். பட் எப்படி ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் காம்போவாக வீடியோ போடும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இனி வர காலங்களையும் நல்ல ஒரு கண்டென்ட்டாக நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வீடியோ ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதையும் ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா முத்துமாரியம்மன் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த கோயில் பார்த்துருக்கு. அம்மு லைஃப்லேயும் இப்போ வந்து அதை அவங்க சொல்லுவாங்க உளறிட்டு இருக்கேன் முத நமக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கதான் மேரேஜ் ஆனிச்சு. அந்த இடம் எல்லாம் பார்க்கும்போது இப்ப வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கே தெரியாம ஒரு ஸ்மைல் என்னோட ஃபேஸ்ல வருது. இந்த இடத்துலதான் அந்த மேடை மாதிரி எல்லாமே போட்டு இதுக்கு முன்னாடி நிறைய சேர்லாம் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய விஷயம் இந்த இடத்துல இருக்கு. நிறைய மெமரபிளான ஒரு நிறைய விஷயம். இந்த இடத்துலதான் ட்ரெஸ் மாத்தணும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் மாத்துறதுக்கு அப்ப இடம் இல்ல இந்த இடத்துல அந்த இடம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைச்சிச்சு. இந்த இடத்துல அந்த கம்பு இதெல்லாம் இருக்கும். அதுக்கு நடுக்குள்ளே போயிட்டு நானும் மேக்கப் ஆர்டிஸ்டும் உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும். இந்த பேக்ஸ் இந்த இடத்துல சேர் போட்டுதான் உட்கார்ந்து இருந்தது. நிறைய சூப்பரா இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய இருந்தது. முத கோயிலுக்குள்ள ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மண்டபத்துல கல்யாணம் பண்றதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம லாஸ்ட் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி தான் மேரேஜ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைத்துல வந்துட்டு நிறைய முகூர்த்த டேட்டு நமக்கு வந்து மண்டபம் எதுவுமே கிடைக்கல. அப்ப சடனா பிளான் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்துட்டு மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லார்ட்டையுமே பேசி அண்ணி அம்மா எல்லாருமே தான் அரேஞ்ச் பண்ணாங்க. இங்க இப்போ உங்க டர்ன். அவ்வளவுதானா? இவங்க யாருன்னா என்னோட அத்தை தான், அப்பாவோட அக்கா தான். ஆக்சுவலி நாங்க 2 பேரும் தான் இந்த வீடியோவே. அத்தைக்கு கண்டென்ட்டே ஒண்ணு கிடையாது. ஆனா வந்து வீடியோ எடுப்போம் நம்ம கூப்பிட்டது. சரி வான்னு நாங்க 2 பேர் வரோம். வாங்க போவோம் வீடியோ எடுக்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால எங்க அத்தையை நாங்க உட்கார வச்சிருக்கோம். ஆமா ஆமா எங்க அத்தையோட சிரிப்பு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரீல்ஸோட சிரிப்பு. சரி ஒரு நமக்கு சரிங்க வெக்கப்படுறாங்க. இவங்க வந்துட்டு இன்னொரு வீடியோலயும் ட்ரெண்ட் ஆனாங்க. நம்ம தாலி பிரிச்சு போடுற லைவ் ஒண்ணு போட்டிருந்தோம். அதுல வந்துட்டு கேட்டவங்க அத்தனை பேர் யாரு இவங்க அப்படின்தான் கேட்டிருந்தாங்க. உங்க யாருக்காவது அந்த விஷயம் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இப்பயே நாங்க இங்க உட்காந்துருக்கோம்னா இன்னைக்கு மணி எத்தனைடா? 12:07. மணி வந்து 12 மணிக்கு மேல ஆச்சு. ஏன்டா மணி வந்து 12 மணி மேல ஆச்சு. 12 மணிக்கு மேல ஆச்சு. இப்போ வந்து நம்ம தாத்தா அவங்க காலத்துல இருந்தே வந்து கஞ்சி காய்ச்சி ஊத்துவாங்க. இங்க வந்து காத்தவராயசாமி கடைசியா செட்டில் முடிஞ்சு இறங்கி வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த கஞ்சியை கொடுத்து குளிர்விப்பாங்க. அதனால வந்து அது என்னமோ வழிமுறையா என்ன தலைமுறையா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் அதான் இப்போ வந்து கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாமி வந்ததும் நாங்க அதை பண்ணிடுவோம். நாங்க இடையில ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்து இங்க இருந்து ஹவுசிங் யூனிட் போயிட்டோம். அங்க வந்து கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு எங்க அம்மா வந்து அழுவாங்க. என்னை வந்து இவ்வளவு தூரத்துல கொண்டு போய் எல்லையை விட்டு தூரமா கொண்டு வந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பாங்களா. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துலயே நாங்க வந்து வீடு கட்டிட்டு இந்த எல்லைக்கே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் காரைக்கால்ல இருந்தோம். அப்பயும் எங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னை வந்து இப்படி வந்து அனாதையா அங்க நிக்க வச்சுட்டே இங்க நிக்க வச்சுட்டியே, என்னை கஞ்சி காய்ச்சி கூட நாங்க ரோட்ல நின்று ஊத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருப்பாங்க. அதுக்கும் அடுத்த வருஷமே வந்து இங்க வந்துட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சக்தின்னு வச்சுக்கோங்களேன். எங்க அம்மா ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அது உடனே நடந்துரும். மனசு வருந்தி கேட்டாங்கன்னா அது உடனே நடந்துரும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சக்தியான ஒரு சாமி அவங்க. ஆனா இப்ப கஞ்சி காய்ச்சி ஊத்த வரோம்ல, இப்பதான் அம்மாக்கு உடம்பு சரியில்லை சாமி வருதில்ல, முன்னாடி அந்த பெல்லு டொயின்னு அடிப்பாங்க. உடனே சாமி வந்துடும். எங்க அம்மாக்கு நேரத்துக்கு அந்த ஒரு வருஷத்தோட இதெல்லாம் சொல்லிடுவாங்க. அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணணும், இந்த முன்னாடி வருஷம் எல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நாங்க கொஞ்சம் அவர் ஆயிடுவோம், கொஞ்சம் இருந்து போனாங்க. இப்ப எனக்கு கமெண்ட் வந்தப்பயுமே வந்துட்டு இங்கதான் ஒரு சிஸ்டருக்கு வளகாப்பு போட்டாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு நல்லபடியா குழந்தை. எனக்கு காது குத்தி எல்லாமே இங்கதான். இந்த கோயில யாரு கல்யாணம் நினைச்சா அவங்க சுபிட்சமா இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுல சாமி வந்துட்டு சரி சாமி வந்துருச்சு போய் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து கஞ்சி காய்ச்சி ஊத்துற அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து நாளைக்கு அந்த விளாக்ல நாங்க போடுறோம்.
ஓகே சரி ஓகே. இதுக்கு தான் அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்பதான் வேற இதுக்கு தான் ஏதாவது கஞ்சி வச்சிருக்கோம். கண்டென்ட்டான வீடியோ, வேற ஏதாவது எங்க காம்போல ஏதாவது விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா வேற ஒரு vlogல நாங்க ஷேர் பண்றோம். பை.